Hi everyone. ஸோ இன்றைக்கி நம்மளோட கிளாஸ் 4 இது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் அல்கலி லீச்சிங். ஆல்ரெடி நேற்றுக்கு நம்ம கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா லீச்சிங்கோட இன்ட்ரடக்ஷன் பார்ட், தென் அதோட 3 டைப்ஸ் பார்த்துருந்தோம். சயனைட் லீச்சிங், அமோனியா லீச்சிங் அண்ட் ஆசிட் லீச்சிங். அண்ட் இன்றைக்கி கிளாஸில் அதோட 4th டைப்பான அல்கலி லீச்சிங் பற்றி தான் நம்ம ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ தமிழில் கார வேதி கழுவுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த அமோனியா லீச்சிங் இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் அலுமினியம். அதுக்கு நான் எடுத்துக்க போகிற எக்ஸாம்பிள் தான் பாக்சைட். ஆல்ரெடி இந்த டேர்ம் நம்ம எங்கே படிச்சிருப்போம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓஸோட ஒரு எக்ஸாம்பிளாக படிச்சிருப்போம். அங்கே நம்ம 2 மினரல்ஸ் படிச்சிருப்போம். ஒன்று பாக்சைட், இன்னொன்று எனக்கு சைனா கிளே. பட் ஓர்ன்னு பார்த்தோம் அப்படின்னா பாக்சைட், ஏன்னா இதில் தான் அதிகமான பர்சன்டேஜ் ஆஃப் அலுமினியம் எனக்கு இருக்குது. ஓகே, ஸோ பாக்சைட் ஆக்சுவலி இதை நான் ஒரு 3 ஸ்டெப்ஸில் நான் கேரி அவுட் பண்ண போகிறேன் இந்த மெத்தடாலஜியை. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த பாக்சைட் ஓர், இதை டிசால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு தேவையான சால்வெண்ட் சோடியம் ஹைட்ராக்சைட். அண்ட் திஸ் ஸ்டெப் ஹேஸ் டு பி கேரிட் அவுட் இன் 470 to 520 Kelvin along with pressure of 35 atmospheric pressure. ஓகே, இப்போ நமக்கு இங்கே என்ன ப்ராடக்ட் கிடைக்க போகுது அப்படின்னா சோடியம் மெட்டா அலுமினேட் காம்ப்ளெக்ஸ். ஓகே, ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் இருக்கக்கூடிய அலுமினியம் எனக்கு இந்த சோடியம் ஹைட்ராக்சைடோட டிசால்வ் ஆகி சோடியம் மெட்டா அலுமினேட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற விஷயத்தை எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்க போகுது. அண்ட் இதில் இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் யாரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அகெயின் அயன் அண்ட் டைட்டானியம் ஆக்சைடு. இது எனக்கு கேங். ஸோ இது எனக்கு என்ன பண்ணும், எனக்கு கரையாமல் தண்ணி எனக்கு ப்ரெசிபிடேட்டாக நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ எப்பவுமே இந்த அல்கலி லீச்சிங்கை பொறுத்த வரைக்கும் மட்டும் இந்த மாதிரி வேர்டிங்ஸில் எழுதிட்டு தென் யூ கேன் கோ ஃபார் ஈக்குவேஷன். அப்படின்னா தான் ஈஸியாக ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, ஸோ பாக்சைட் ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா Al2O3. நம்ம ஃபார்முலா படிக்கும்போது NH21 படிச்சிருந்தோம். பட் இங்கே அந்த N அப்படின்ற லெட்டருக்கு நான் 3 அப்படின்ற நம்பரை நான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ Al2O3 ப்ளஸ் 3H2O. அண்ட் இதை டிசால்வ் பண்ணுறதுக்கு ஐம் கோயிங் டு ஹேவ் 2 moles of NaOH. ஓகே, ஸோ ப்ராடக்ட் எப்படி நம்ம இங்கே ஃபார்ம் பண்ண போகிறோம். இங்கே நான் என்ன வேர்டிங்ஸ் சொல்லியிருக்கேன்னா அந்த வேர்டிங்ஸ் அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே நான் பேச போகிறது சோடியம் பற்றி பேச போகிறேன். அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா எத்தனை சோடியம் ஆட்டம்ஸ் இருக்குது, 2 சோடியம் ஆட்டம்ஸ் இருக்குது. நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் Na2. ஓகே, அப்போ அடுத்து என்னோட நேம் படி அலுமின். ஸோ அலும் அப்படின்றப்போ எனக்கு அலுமினியம் ஆட்டம்ஸை இண்டிகேட் பண்ணுது. அந்த அலுமினியம் ஆட்டம்ஸ் எனக்கு நம்பர் 2 தான் இருக்குது. அப்போ பெட்டர் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நம்பர் 2-வை காமன் நம்பரை முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சின்ஸ் சோடியம் அண்ட் அலுமினியம் 2 பேரோட நம்பருமே எனக்கு 2ன்றதுனால நான் என்ன பண்ணுறேன், காமன் நம்பராக முன்னாடி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, அப்போ அடுத்து எனக்கு என்னெல்லாம் லெஃப்ட் ஓவர் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் லெஃப்ட் ஓவர். அதே மாதிரி இங்கே எனக்கு வாட்டர் மாலிகுல்ஸ் கம்ப்ளீட்டாக லெஃப்ட் ஓவர். இங்கே எனக்கு OH லெஃப்ட் ஓவர். ஸோ சொல்லணும் அப்படின்னா ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் மட்டும் எனக்கு இங்கே லெஃப்ட் ஓவராக இருக்குது. நம்ம என்ன பார்க்கணும், 2 பேரோட நம்பர்ஸும் ஈக்குவலாக இருக்கா, இல்லை ஒன்றை விட இன்னொன்று எனக்கு அதிகமாக இருக்குன்னு பார்க்கணும். அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜனோட நம்பர் 3 ப்ளஸ் இங்கே ஒரு 3 6 ப்ளஸ் இந்த ஒரு 2ன்றது காமன். அப்போ மொத்தம் எனக்கு 3 + 3 6 6 + 2 எனக்கு 8 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. சரி, அடுத்த ஹைட்ரஜன்ஸ்க்கு வரலாம். ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா இங்கே 3 × 2 6. அகெயின் இந்த 2ன்றது ஹச்சுக்கும் அப்ளிகபிள் ஆகும். அப்போ 6 + 2 எனக்கு 8. அப்போ இந்த மாதிரி எப்பெல்லாம் உங்களுக்கு ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனோட நம்பர்ஸ் எனக்கு சேமாக இருக்கோ அங்கே நம்ம ஃபார்ம் பண்ண வேண்டிய ப்ராடக்ட்டு OH- நம்பர் சேம் தான். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி 8 OH- எனக்கு இப்போ இங்கே வேணும். ஓகே, இப்போ அதை நான் எப்படி இங்கே உள்ளே கொண்டு வரலாம். ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே காமன் நம்பர் 2ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பட் இங்கே நம்பர் எனக்கு 8. இப்போ நான் என்ன செய்யணும், இந்த OH- மட்டும் ஐம் கோயிங் டு கிவ் அ நம்பர் ஆஃப் 4. ஸோ அப்படி பார்த்தோம்னா 2 × 4 எனக்கு 8ன்னு சாட்டிஸ்ஃபை ஆகும். அண்ட் அடுத்த வார்த்தை எனக்கு காம்ப்ளெக்ஸ். அப்போ காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டோட ப்ரெசன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்பல்சரியான விஷயம். ஓகே, ஸோ அல்கலி லீச்சிங்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்துருக்கோம். என்ன செஞ்சுருக்கோம், பாக்சைட்டை சோடியம் ஹைட்ராக்சைடோட நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ அப்படி நான் மிக்ஸ் பண்ணுறப்போ சோடியம் மெட்டா அலுமினேட் எந்த ஒரு வார்த்தை எனக்கு 8ன்னு முடியுதோ அங்கே ஆக்சிஜனோட ப்ரெசன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, சோடியம் மெட்டா அலுமினேட் அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மாக இருக்குது. அயன் அண்ட் டைட்டானியம் ஆக்சைடு நம்ம ஒரு இம்பியூரிட்டிஸாக வெளியில் precipitate ஃபார்மேட்டில் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கோம். ஓகே, ஸோ வில் கோ ஃபார் த செகண்ட் ஸ்டெப். ஸோ அடுத்த செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய போகிறது டீகேன். டீகேன் அப்படின்னா ஃபில்டரிங் அப்படின்னு அர்த்தம்.
ஸோ அடுத்ததாக கூல் பண்ண போகிறோம். ஏன்னா போன ஸ்டெப்பில் நம்ம டெம்பரேச்சர் அப்ளை பண்ணியிருந்தோம் 470 to 520 கெல்வின்ஸ். அப்போ அந்த சொல்யூஷன் ரொம்ப சூடாக இருக்கும், ஹாட்டாக இருக்கும். அதை ஆட் பண்ண ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணிட்டு கூல் பண்ணுறேன். தென் கூல் பண்ணதுக்கப்புறம் we are going to add some water ஆட் பண்ணி என்ன பண்ணுறோம், டைல்யூட் பண்ணுறோம். டைல்யூட் பண்ணதுக்கப்புறம் we are going for neutralization by passing the carbon dioxide gas. ஓகே, மொத்தம் 4 டேர்ம்ஸ். டீகேன், அடுத்து கூல் பண்ணுறோம், அடுத்து டைல்யூட் பண்ணுறோம், அடுத்ததாக நியூட்ரலைசேஷன் பண்ணுறோம் பை யூஸிங் தி கார்பன் டை ஆக்சைடு கேஸ். ஓகே, இப்போ இதெல்லாம் நான் செய்யும்போது உங்களுக்கு ப்ராடக்ட் உங்களுக்கு என்ன ஃபார்மாக இருக்கும் அப்படின்னா ஹைட்ரேட்டட் அலுமினியம் ஆக்சைடு எனக்கு இங்கே ஃபார்ம் ஆக போகுது. ஓகே, ஸோ முந்தின ஸ்டெப்பில் எனக்கு கிடைச்ச அதே காம்ப்ளெக்ஸை நான் எடுத்துக்கிறேன். 2 moles ஆஃப் சோடியம் மெட்டா அலுமினேட் காம்ப்ளெக்ஸ், இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் கிடைச்சிச்சு. ஸோ இதை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த காம்ப்ளெக்ஸை கம்ப்ளீட்டாக இந்த எல்லா ஸ்டெப்பும் நான் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ அடுத்த நான் இதுக்கு வரேன், கார்பன் டை ஆக்சைடு ஆட் பண்ணுறேன். ஸோ இது 2 moles அப்படின்றதுனால இதை என்ன பண்ணுங்க, 2 molesஆகவே எடுத்துக்கோங்க. 2 moles ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, ஸோ நம்ம என்ன ஃபார்ம் பண்ண போகிறோம்னு பாருங்கள், ஹைட்ரேட்டட் அலுமினியம் ஆக்சைடு. அலுமினியம், எத்தனை அலுமினியம் இருக்குது, 2 அலுமினியம் ஆட்டம்ஸ் இருக்குது. அப்போ ஃபார்முலா எனக்கு Al2. சரி, அடுத்த ஆக்சைடு, எத்தனை ஆக்சிஜன் இருக்குன்னு பார்க்கலாமே. இப்போது மேபி நம்ம இந்த ப்ராக்கெட்டை இது பண்ணுறதை விட உடைக்கிறத விட we can easily take oxygen atoms from this. இங்கேருந்து எடுத்துக்கலாம். 2 into 2 எனக்கு 4. ஆனால் 4ல் நான் யூஸ் பண்ண போகிறது 3 மட்டும்தான். ஏன் நம்ம 4 இதுக்கு பட் ஏன் 3 மட்டும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அலுமினியம், ஒரு அலுமினியம் ஆட்டமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எனக்கு 3+. அப்போ இங்கே எத்தனை அலுமினியம் ஆட்டம்ஸ் இருக்குது, 2 இருக்குது. அப்போ இட் இஸ் கோயிங் டு பி 6+. சரி, அப்போ இந்த ஒரு ஸ்டேபிள் ப்ராடக்டாக இருக்கணும் அப்படின்னா நான் எத்தனை மைனஸு கொடுக்கணும், 6 மைனஸ் கொடுத்தாகணும். ஆக்சிஜன் எடுத்துக்கோங்க, ஒரு ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு 2-. சரி, இப்போது இங்கே நான் 3 எடுத்துக்கிட்டாதான் 3 into 2 உங்களுக்கு என்னன்னு வரும், -6ன்னு வந்து இந்த ப்ராடக்ட் எனக்கு ஸ்டேபிள் ப்ராடக்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் என்னதான் நம்ம கையில் 4 இருந்தாலுமே நான் அதில் எத்தனை தான் எடுத்துக்கிறேன், 3 தான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அலுமினியம் ஆக்சைடு ஃபார்ம் பண்ணிட்டோம். சரி, அதுக்கு முன்னாடி என்ன வார்த்தை இருக்குது, ஹைட்ரேட்டட். ஹைட்ரேஷன் அப்படின்னால எனக்கு வாட்டர் மாலிகுல்ஸ் தான். அப்போ நான் எத்தனை வாட்டர் சேர்க்கணும், இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சிஜனோட நம்பர் என்னவோ அதுதான் வாட்டர் மாலிகுல்ஸோட நம்பர். இந்த ஒரு டிப்ஸ் அப்படின்றது எல்லா விதமான காம்பவுண்ட்ஸ்க்குமே எனக்கு அப்ளிகபிள் பண்ணிக்கலாம். ஆக்சிஜனோட நம்பர் என்னவோ அதுதான் என் வாட்டர் மாலிகுலோட நம்பரும். ஸோ ஐம் கோயிங் ஃபார் 3 வாட்டர் மாலிகுல்ஸ். ஓகே, மெயின் ப்ராடக்ட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டேன். பேலன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்து அதை என்ன பண்ணுறோம், வெளியில் எடுத்து போட போகிறோம். ஓகே, பேலன்ஸ் என்னெல்லாம் இருக்குது, இங்கே 2 சோடியம் ஆட்டம்ஸ் இருக்குது. அப்போ Na2. ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எனக்கு 2 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. எப்பவுமே நீங்கள் ஒரு காம்பவுண்ட், கெமிக்கல் காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு ப்ளஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் நம்ம எதுக்கு வருவோம், மைனஸை பற்றி பேச ஆரம்பிப்போம். ஸோ அதனால தான் இங்கே நான் ஃபஸ்ட் சோடியம் பற்றி பேசிட்டேன், ஆல்ரெடி நம்ம அலுமினியம் பற்றி பேசிட்டோம். ஓஹெச்சோட சார்ஜ் நம்ம மைனஸ்ன்னு படிச்சிருக்கோம். அதனால இதை நான் ஸ்கிப் பண்ணிட்டு எங்கே வந்திருக்கேன், கார்பன் அப்படின்ற ப்ளஸ்ஸை பற்றி நான் இங்கே பேசிட்டு இருக்கேன். ஸோ கார்பன் பாருங்கள், அதோட நம்பர் எனக்கு 2 தான். ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம், பெட்டர் இந்த நம்பரை நான் காமன் நம்பராக முன்னாடி வச்சுக்கலாம். ஸோ கார்பன் ஆட்டம்ஸ். சரி, அடுத்ததான் என்ன பண்ணுவோம், இந்த ப்ராக்கெட்டை நம்ம அதை ஓப்பன் பண்ணி ஆகணும், நோந்து இருக்கும். இங்கே மொத்தம் பாருங்கள் 2 into 4 எனக்கு 8 OH இருக்குது. இப்போ இந்த 8 OH நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன், முதல்ல இந்த 8 OH தனியாக எடுத்து எழுதிக்கலாம். Three, 4, 5, 6, 7, 8. சரிங்களா, உங்கள் கையில் 8 OH இருக்குது, நான் தனியாக எடுத்து எழுதிட்டேன். இதில் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த வாட்டர் மாலிகுல்ஸை ஃபார்ம் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். HOH. சரிங்களா, ஒரு ஹச்சும் ஒரு OHம் சேர்ந்தது தான் எனக்கு ஒரு வாட்டர் மாலிகுல். அப்போ அதை ஃபஸ்ட்டு வெளியே எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். சேம் வே HOH. ஸோ 3 வாட்டர் மாலிகுல்ஸ் நான் என்ன பண்ணியிருப்பேன், இப்படி தான் நான் ஃபார்மே பண்ணியிருந்திருக்கேன். ஓகே, ஸோ அடுத்து பேலன்ஸ் என்னெல்லாம் மிச்சம் இருக்குதுன்னு பாருங்கள். ஹைட்ரஜன், 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. அடுத்து ஆக்சிஜன் பார்த்தோன்னா 1, 2, 3, 4,
5 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் எனக்கு பேலன்ஸ் இங்கே லெஃப்ட் ஓவராக இருக்குது. ஸோ நான் பேலன்ஸ் இருக்கிறத எடுத்து எழுதிக்கிறேன். 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ், அடுத்து எனக்கு 5 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் பேலன்ஸ் இருக்குது. ஓகே, ஹைட்ரஜனோட சார்ஜ் எனக்கு ப்ளஸ் தான். ஸோ பெட்டர் என்ன பண்ணலாம், இதை நான் உள்ளே கொண்டு வரேன். எங்கே கொண்டு வர போகிறேன் அப்படின்னா இந்த சோடியமுக்கு கார்பனுக்கு நடுவில் கொண்டு வரேன். ஏன் இதை நம்ம முதல்ல கொண்டு வரோம், கம்பேரிங் டு கார்பனை கம்பேர் பண்ணும்போது சோடியம் அண்ட் ஹைட்ரஜனோட பாசிட்டிவிட்டி ரொம்பவே அதிகம், சரிங்களா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இந்த ப்ளஸ் பற்றி தான் நம்ம முதல்ல பேசணும். ஸோ சோடியம் ஹைட்ரஜன் பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு போகலாம், கார்பனுக்கு போய்க்கலாம். ஓகே, ஸோ ஹைட்ரஜன் எனக்கு இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. நான் 2 H, இங்கேயும் நான் 2 Hன்றதை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன். ஓகே, இப்போ அடுத்து நம்ம பேச போகிறது ஆக்சிஜன் ஆட்டம்ஸ். இங்கே எனக்கு 5 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஓகே, எதை நம்ம மறந்துடக்கூடாது, இந்த கார்பன் டை ஆக்சைடை மறந்துடக்கூடாது. இந்த கார்பன் டை ஆக்சைடில் 2 × 2 4 இருக்குது. ஆனால் இங்கே நம்ம என்ன தான் யூஸ் பண்ணோம், 3 தான் யூஸ் பண்ணோம். பேலன்ஸ் எனக்கு ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இஸ் லெஃப்ட் ஓவர். அப்போ 5 + 1 எனக்கு 6. அப்போ இந்த இடத்துல நான் கொண்டு வர வேண்டியது 6 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ். முன்னாடியே நான் 2 வச்சுருக்கேன். அப்போ இங்கே நான் என்ன போட்டுக்கணும், 3 போட்டுக்கணும். அப்போ நான் தான் எனக்கு 2 × 3 எனக்கு 6ன்னு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப்பு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஒரு 1 or 2 டைம்ஸ் நம்ம எழுதி பார்த்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம இதனால சால்வ் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த OH மட்டும் இந்த மாதிரி தனியாக எழுதி நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ லாஸ்ட் ஸ்டெப் என்ன செய்ய போகிறோம், ஹைட்ரேட்டட் அலுமினியம் ஆக்சைடு. போன ஸ்டெப்பில் கிடைச்ச அந்த ஹைட்ரேட்டட் அலுமினியம் ஆக்சைடை 1670 கெல்வினில் நான் ஹீட் பண்ண போகிறேன். ஸோ அப்படி நான் ஹீட் பண்ணும்போது ஐம் கோயிங் டு ஹேவ் பியூர் அலுமினா, அதாவது அதில் இருக்கக்கூடிய இந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக எனக்கு எவாப்ரேட் ஆகிட்டு அலுமினியம் ஆக்சைடு அதோட பியூரஸ்ட் ஃபார்மில் இருக்கும்போது இட் இஸ் கால்ட் இஸ் அலுமினா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். Al2O3. ஒரு இந்த டிப்ஸ் நான் திருப்பி ஒரு சொல்கிறேன். ஆக்சிஜனோட நம்பர் என்னவோ அதுதான் என் வாட்டர் மாலிக்யூலோட நம்பரும். ஸோ இதை நம்ம ஹீட் பண்ணுறோம் 1670 கெல்வினில். அப்போ கம்ப்ளீட்டாக இந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் எனக்கு எவாப்ரேட் ஆகிட்டு வெளியில் போயிடும். எவாப்ரேஷனோட சிம்பிள் தான் இந்த அப்பர் ஏரோ மார்க். பேலன்ஸ் உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா அலுமினா தான் இருக்கும், Al2O3. ஓகே, ஸோ இதுதான் ஆல்கலி லீச்சிங்கோட மெத்தடாலஜி. ஒரு 3 ஸ்டெப்ஸை நான் டிவைட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ முதலாவது லீச்சிங்னா என்னன்னு பார்த்தோம். தென் அதோட 4 டைப்ஸான சயனைட் லீச்சிங், அமோனியா லீச்சிங், ஆசிட் லீச்சிங் as well as the last one is alkyl leaching. இதை பற்றி நம்ம ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஈக்குவேஷன்ஸ் முதற்கொண்டு நான் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஒரு 1 or 2 டைம்ஸ் நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கும் மெமரைஸ் ஆகிடும். ரைட், ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சோஃபா நம்ம என்னென்ன டாபிக்ஸ் முடிச்சிருக்கோமா ஸ்டார்டிங் ஃப்ரம் இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் ஆரம்பிச்சு இப்போ நம்ம முடிச்ச ஆல்கலி லீச்சிங் வரைக்குமான 1 words பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்குள்ளே உங்களுக்கான புக் பேக் 1 words, அதே மாதிரி புக் இன்சைட் 1 words எல்லாமே எனக்கு சேர்ந்து வந்துடும். ஓகே, இதை நான் இந்த வீடியோட கம்பைன் பண்ணல, MCQஸ்க்குன்னு தனியாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதையும் நான் அடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதையும் சேர்த்து பாருங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். டேக் கேர், தேங்க்யூ.